Good morning guys. UPSC CSAT crash course நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நீங்கள் பார்க்க போகிறது செஷன் 18. ஸோ அப் டு செஷன் 17 டைம் அண்ட் ஒர்க் வரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து செஷன் 18 டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்ம இதான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகேவா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்தவரை ஒரு கொஷின் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 2022 வரையே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. 23ல் வரல, 24லேயும் வரல. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கொஷின் தான் இதோட மொத்த எதிர்பார்ப்போம். ஸோ வந்தால் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு 21, 22ல் கேட்கும்போது பெரிய சம்மாக கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க, சிம்பிளாக கேட்குற மாதிரி கேட்கல. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது இது செம்ம டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேசிக் கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. என்னென்ன இருக்குது? நார்மலாக ட்ரெயின் சம்முன்னு சொல்லுவோம். ட்ரெயின் வச்சு வர்ற சம், அதுலேயே மேன் நிற்கிறது, மூவிங், அதே மாதிரி ட்ரெயின்லேயே சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து எப்படி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பைப் அண்ட் சிஸ்டம் பார்த்தோமோ இதில் வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். போட் அண்ட் ஸ்ட்ரீம் அதை வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்ன வருது, எப்படி வருதுங்கிறத பார்த்துலாம். ப்ளஸ் நம்ம பிவைக்யூ நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், CSAT ஃபேக்கல்ட்டி. ஸோ இதில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். நான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க, நான் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையாங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் ஆன்சர் போட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணி ஜெனியூனாக ஆன்சர் போடுங்க, அப்போ தான் தெரியும். ஓகேவா? தென் இன்ஸ்டாகிராம், டெலகிராம் ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ டெலகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் ஃபோரம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன். ஸோ அதில் நம்ம வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ வாங்க கைஸ் டாப்பிக்கில் போகலாம். ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஸ்பீடை கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், டைமை ஹவரில் சொல்லலாம். இது ஒரு மெத்தட். இப்போது டிஸ்டன்ஸை மீட்டரில் சொல்லலாம், கிலோமீட்டரை மீன்ஸ் ஸ்பீடை மீட்டர் பர் செகண்டில் சொல்லலாம், டைமை செகண்ட்ஸில் சொல்லலாம். இது ஒரு இது. ஸோ இதை பார்த்தோன்னா யூனிட் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அவரையும் கட் பண்ணால் கிலோமீட்ரு, செகண்டையும் கட் பண்ணால் கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி யூனிட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா கிலோமீட்டர்லேருந்து மீட்ரு பர் செகண்டாக மாற்றுறது எப்படி? ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது எப்படி அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர், ஒரு ஹவர் அப்படின்னா 60 × 60 செகண்ட்ஸ், 0000. இதில் பாதி 5, இதில் பாதி 3, அப்போ 5/18 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 1 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பர் செகண்ட். இதுவே 1 மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு இது அங்கே போவோம் 18/5 கிலோமீட்டர் பர் ஹவர் இப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம பேசிக்ஸ் உள்ளே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் சம் பார்த்துலாம். ஓகே? ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம். இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். சப்போஸ் சார் ஸ்பீடு கேட்குறாங்களா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம், ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சார் டைம் கேட்குறாங்களா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீடுக்கும் டைமுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். சரியா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், டைமும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்பீடு இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் மட்டும் கழிச்சிருங்க, என்ன தரும்? ஸ்பீடு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டைம், இல்லைன்னா டைம் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்பீடு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வண்டி ஓட்டுற அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்கன்னு கேட்டால் சார் நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம் சார். 50 கிலோமீட்டர் ஸ்பீடு விச் மீன்ஸ் 50 கிலோமீட்டர் பர் ஹவர். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு மணிக்கு 50 கிலோமீட்டர். இப்போ 2 மணிக்கு 100 கிலோமீட்டர், 3 மணிக்கு 150 கிலோமீட்டர். அப்போது
ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா, இதை தான் நம்ம டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்பீட் அண்ட் டைம்னு சொல்லிட்டு நான் சொன்னது. இதில் எங்கே பாருங்கள், இப்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சரியா, இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. இப்போது ஸ்பீடு 100 மாற்றினா டைம் கூடுமா குறையுமா? குறையும். இது 100 மாற்றினதுக்கு இது 2 மாறுமா? இல்லை. ஸோ ஸ்பீடு 50 km/h ஸ்பீடில் போனீங்கன்னா 1 ஹவரில் போகிறீங்க. இதுவே 100 km/h நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ½ ஹவர்லேயே போயிடலாம்ல 50 கிலோமீட்டரை. ஓகேவா? ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டைம் என்ன ஆகும்? குறையும். இதுதான் நம்ம இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபைன். ஸோ ட்ரெயின் சம்மில் வந்து பார்ப்போம். ஸோ ட்ரெயினில் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இருக்குது, ஒரு ட்ரெயின் இருக்குது, ஒரு பர்சன் இதில் இருக்கார், ஸ்டாட்டிக்காக இருக்கிறார். ஓகேவா? ஸ்டாட்டிக்காக ஒரு பர்சன் போல் எதுனாலும் சொல்லலாம், ஸ்டாட்டிக்காக இருக்கிறாரு. இப்போ இந்த ட்ரெயின் இவரை கிராஸ் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இதெல்லாம் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ட்ரெயின் இவரை தாண்டி இங்கே வரணும். எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். பட் இது எப்படி மாறும் அப்படின்னா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரெயினோட லென்த். ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் இல்லை ட்ரெயினோட லென்த் இதெல்லாம் போட்டுருக்கேன், ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இன்ட்டு டைம். ஸோ இந்த ஃபார்முலா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் படித்து அதுலேருந்து எப்படி இது மாறி வருதுன்னு தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேவா? ஃபைன். அடுத்து ரெண்டாவது, சரி, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்போது லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஒரு ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணி வரணும்னா இது தாண்டி இங்கே வரணுமா? இந்த ட்ரெயின் பெருசாகலப்பா, சும்மா பெருசாக போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே இருக்க ட்ரெயின் இது தாண்டி எங்கே வரணும்? இங்கே வரணும். அப்போது இதுலேயும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் தான். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இதில் த ட்ரெயின் have to travel its own length so that it crosses a man. ஓகேவா? மேனுக்கு பெருசாக லென்த் இருக்க போகிறதில்ல. ஸோ இதோட ஓன் டிஸ்டன்ஸை என்ன பண்ணால் போதும்? கிராஸ் பண்ணால் போதும். பட் செகண்ட் கேஸில் இது இந்த பிளாட்ஃபார்மையும் கிராஸ் பண்ணணும், இதோட ஓன் டிஸ்டன்ஸையும் கிராஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ட்ரெயினோட டெயில் இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறது வரை போகணும், அப்போ தான் கிராஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம், இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின்னா டைம் தான். ஸோ இது 1. ஓகேவா? அடுத்து 3வது 4வது என்ன அப்படின்னா, ட்ரெயின் சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த மாதிரி பார்க்கணும். சரி, இப்போ சேம் டைரக்ஷன் அப்படின்னா இப்படி ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி இதில் ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ 2 ட்ரெயின் இருக்குது. 2 ட்ரெயினும் சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது எப்போ இதை கிராஸ் பண்ணும்? அப்போ இந்த ட்ரெயின் இதை அப்படி தாண்டி என்ன பண்ணணும்? இங்கே வரணும். கரெக்டாக? ஏதாவது ஒரு ட்ரெயின் இந்த மாதிரி கிராஸ் ஆகணும், அப்போ தான் கிராஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இப்போ இந்த ட்ரெயின் இருக்குது, லென்த் ஆஃப் ட்ரெயின் 1 இருக்கும், லென்த் ஆஃப் ட்ரெயின் 2 இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ட்ரெயின் 1 ப்ளஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் 2, இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸ்பீடு பார்க்குறோம். ஸோ ஸ்பீடு பார்க்கும்போது இதுவரை கொடுத்த எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு ஸ்பீடு தான் இருந்துச்சு. கரெக்டாக? ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் 1 லென்த் ஆஃப் ட்ரெயின் 2 பார்த்தாச்சு. இப்போ ஸ்பீடு பார்க்குறோம். ஸ்பீடு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரே ஒரு ட்ரெயின் இருந்தனால நம்ம ஸ்பீடு பெருசாக நம்ம எதுவும் பண்ணிக்கல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்பீடு 1 இருக்குது, ஸ்பீடு 2 இருக்குது, இன்டு டைம். ஸோ சேம் டைரக்ஷன் சொன்னதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ சேம் டைரக்ஷன்னா டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்பட மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷனாக ப்ளஸ் பண்ணணும், இது மைனஸ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ மைனஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். இப்போ இதுவே ரெண்டாவது, இது லென்த் ஆஃப் ட்ரெயின் 1, இது லென்த் ஆஃப் ட்ரெயின் 2. இது என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த ட்ரெயின் இங்கே வருது, இந்த ட்ரெயின் இங்கே போகுது. ரெண்டும் இடிக்கலப்பா, பக்கத்து ட்ராக்கில் போகுது. சரியா? எப்போவுமே இடிக்குதுன்னு நினைக்காதீங்க.
ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் 2. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு டைம் தான். ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் 1 ப்ளஸ் லென்த் ஆஃப் ட்ரெயின் 2 இதான் என்னது டிஸ்டன்ஸு. ஸ்பீடு S1 ப்ளஸ் S2 இன்டு டைம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். ஏன் இதில் கூட்டுறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து இவர் வந்து 10 கிலோமீட்டர் போகிறாரு, ஸ்பீடு 10 கிலோமீட்டர் ஹவரில் போகிறாரு. அப்போ பர் ஹவருக்கு 10 கிலோமீட்டர். இவர் 20 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போகிறாரு, பர் ஹவருக்கு 20 கிலோமீட்டர். அப்போ இவர் இங்கே 10, இவர் இங்கே 20, டோட்டலாக 30 கிலோமீட்டர் போயிருப்பாங்களா. ஸோ அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ சேம் டைரக்ஷன், அதாவது இந்த சேம் ஆப்போசிட், இதை வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதாவது சொந்தக்காரங்களப்பா ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ இந்த 4 மோஸ்ட்லி தெரிஞ்சாலே ட்ரெயின் ரிலேட்டடாக வர்ற சம் தெரிஞ்சிடும். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் மொத்த ஃபார்முலாவே. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்பாங்க, ஆவரேஜ் ஸ்பீடு. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு தானே, ஸ்பீடுங்க இருக்கணும், டைம், டோட்டல் டைம். ஸ்பீடு வந்து ஆவரேஜ். இங்கே பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீடு. இப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. இதை வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிருக்காங்க. அடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது, 200. ஓகேவா, நாட் 2000. இதை வந்து 100 கிலோமீட்டர் பர் ஹவரில் போயிருக்காங்க. ஸோ முதல்ல 50 கிலோமீட்டர் பர் ஹவர், ரெண்டாவது 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆக்சுவலாக இப்போ ஆவரேஜாக என்னப்பா ஸ்பீடுன்னு கேட்டால் ரெண்டையும் கூடி 2ஆல் டிவைட் பண்ணுறது மேக்ஸிமம் பண்ணுவோம்ல. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா. சரி, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கணும். சப்போஸ் ரெண்டு இது இருக்குப்பா, ஒன்று டிஸ்டன்ஸ் சேம், இல்லை டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று டைம் கான்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்குது, டைம் கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு என்ன வரும், ஃபார்முலா வந்து மாறும். ஸோ சப்போஸ் அது தெரியாட்டாலும் சால்வ் பண்ணுங்கன்னா இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ரெண்டாவது சொல்லித்தரேன். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுதான் என்னது, ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 300 கிலோமீட்டர், டோட்டல் டைம் டேக்கன் 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 2 மணி நேரம், ப்ளஸ் 200 கிலோமீட்டரை 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 2 மணி நேரம். அப்போது 300/4 உங்களுக்கு 75 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஐ திங்க் ஸோ. 4 கட் பண்ண 25, 75 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா. ஸோ இதில் இந்த நம்பரை இன்டு டபுளாக போட்டனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் இதுவும் 50 போட்டால் 50 தான் வரும். வேறு மாற்றினா ஆன்சர் மாறும். ஓகேவா. ஸோ இதில் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், டைம் கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ நான் கொடுத்ததில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன், ஸ்பீடும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஒரு இடத்துலேருந்து போகிறாங்க வராங்க இந்த மாதிரி சொல்லும்போது, அப்போ இங்கேருந்து இங்கே போகிறாங்க, இங்கேருந்து இங்கே வராங்கன்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக. இல்லை 1 ஹவரில் போகிறாங்க 1 ஹவரில் வராங்கன்னா டைம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 வெரைட்டி இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா 2s1 s2 by s1 plus s2. டைம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஃபார்முலா s1 plus s2 by 2. ஸோ அந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதை வச்சு யூபிஎஸ்சியில் கேட்டால் ஒரு சம் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ நான் சொல்கிற கொஷின் வந்து 2015 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. என்ன அப்படின்னா, 2 cities A and B are 360 kilometer apart. 2 cities A and B 360 kilometer apart. A car goes from A to B, ஏலேருந்து பிக்கு போகுது, with a speed of
40 km/h. அப்போது இங்கே இதை ஏ வச்சுக்கலாம், இங்கே இதை பின்னு வச்சுக்கலாம். இது ஏ, இது பி. இங்கேருந்து இங்கே 40 km/h ஒரு கார் போகுது. சரி, எதுக்கு தெரியாது. அண்ட் ரிட்டர்ன் டு ஏ. அப்போ ரிட்டர்ன் ஏக்கே வந்துடுது வித் ஸ்பீட் ஆஃப் 60 km/h. So question, what is the average speed of car? What is the average speed of car அப்படிங்கிறது இது. ஸோ ஆப்ஷனில் 45 km/h BCD. B வந்து 48, அடுத்து 50, அடுத்து 55 km/h. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நான் சால்வ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து இப்போ போயிட்டு வராங்கன்னு சொல்லும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபார்முலா 2s1 s2 by s1 plus s2. ஸ்பீட் 1 என்னது 40, 60, இந்த 2 இருக்குது. கீழே 100, 0 0 0 0 12, 12க்கு 4, 48 km/h. ஆன்சர் பி. நான் இந்த மாதிரி சாய்ஸ் போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் சார் எனக்கு இந்த ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 360 கிலோமீட்டர் 40 இதில் போனோம் அப்படின்னா 9 hours ஆகிருக்கும். இதே 360 கிலோமீட்டரை 60 போனீங்க அப்படின்னா 6 hours ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 320 போகிறாங்க, 320 போகிறாங்க. அப்போது 720 டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் 9 6 15 மணி நேரம். ஓகேவா? சரி, இதை 5ஆல் டிவைட் பண்ணுமா? ஒரு 3 5 15, 1 5 4 20, n 40. ஸோ 144 வந்துடும். ஸோ மறுபடியும் நீங்கள் 3ஆல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 48 km/h கிடைச்சிடும். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து நம்ம பிவைக்கில் கேட்ட கொஷின் பார்ப்போம். அது போக நம்ம வந்து பேசிக் சம் ஒரு 4 சம் பார்த்துருவோம். சரி, அது பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி வரும். ஸோ அதையும் பார்த்துட்டு பிவைக்யூ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே, ஒரு சம்மு பார்த்துடலாம். சரியா? எ மேன் வாக் 6 km/h. A man walk 6 km/h on opposite direction. On the opposite direction of the train. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரெயின் வருது, அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டுருக்காங்க. and crosses a train in 40 seconds. அப்போ அந்த ட்ரெயின் 40 செகண்ட்ஸில் என்ன ஆயிடுச்சு? கிராஸ் ஆகிடுச்சு. if speed of the train is 30 km/h. ஓகேவா? find length of train. distance சொல்லக்கூடாது, length of train. ஸோ இதில் மேன் வந்து 6 km/h ஸ்பீடில் வாக் பண்ணுறாரு. ஆப்போசிட் டைரக்ஷன். ட்ரெயின் வந்து 30 km/h போகுது. எஸ், எப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் இதில் என்னது? லென்த் ஆஃப் ட்ரெயின் தான் டிஸ்டன்ஸு. ஸ்பீடு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 seconds. ஸோ டைம் நான் 14 போட்டுருவேன், பிரச்சனை இல்லை. ஸ்பீடு வந்து 6 இருக்குது, 30 இருக்குது. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நம்ம பேசியிருக்குமா? அப்போ 36. இது வந்து km/h இருக்குது. இதில் இருக்குது செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதில் மேஜர் பிரச்சனை என்னென்னா யூனிட் கன்வர்ஷன் தான். சரியா? அப்போ 36 நான் என்ன பண்ணிடலாம்? மீட்டர்/செகண்டாக மாற்ற போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? 5/18 போடணுமா? இன்டு 40. இது 1, இது 2. ஸோ ஆன்சர் 400 மீட்டரில் கிடைக்கும். ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் இஸ் 400 மீட்டர். ஸோ இந்த கொஸ்டினை இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் ஈஸியானவே. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. பட் யூபிஎஸ்சியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ நம்ம பிவைக்யூஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போட் அண்ட் ஸ்டீம் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்காரு. சரியா? அது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க.
போட் அண்ட் ஸ்ட்ரீமோட கான்செப்ட் மட்டும் ஒரு டைம் தெளிவாக சொல்லித்தரேன். சரி, போட் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ தனித்தனியாக புது புது ஃபார்முலா படிக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. வாட்டர் எப்போவுமே ஹையர் பிளேஸில் வந்து லோயர் பிளேஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒரு போட் இருக்குது, இதில் ஒரு போட் இருக்குது. ஸோ ரெண்டு இது சொல்கிறோம். இதில் வந்து ஒன்று அப்ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம், ஓகேவா? ஒன்று அப்ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா அது தண்ணியை எதிர்த்து, ஸோ வாட்டர் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதை எதிர்த்து மேலே போகிறது அப்ஸ்ட்ரீம், வாட்டரோட ஃப்ளோர்லேயே வர்றது வந்து என்னது, டவுன் ஸ்ட்ரீம். சரியா? இந்த மாதிரி வர்றது அப்ஸ்ட்ரீம். ஸோ இதுதான். ஸோ இதில் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, போட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு இருக்குது. அப்போது ஸ்பீட் ஆஃப் போட்டுன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? சரி, வாட்டருக்கு இல்லைனா கரண்ட் எதுனாலும் சொல்லிக்கலாம். இதுக்கு கரண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு இருக்குது, கரண்டோட ஸ்பீடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாட்டர் ஃப்ளோவை எதிர்த்து அப்போஸ் பண்ணி போகிறீங்க, கரெக்டாக? ஸோ அப்ஸ்ட்ரீம் போகும்போது போட் ஒரு ஸ்பீடில் போகும், ஆனால் அதை எதிர்க்கிறது என்னது, வாட்டர் வந்து எதிர்க்குது. நம்ம அதை எதிர்த்து தான் நம்ம போகிறோம். அப்போது அந்த ஸ்பீடு என்ன ஆகும், டிடெக்ட் ஆகும். இதே டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா போட்டுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும், ப்ளஸ் வாட்ரு வந்து வாட்டரோட ஃப்ளோலையே, இந்த வாட்டரோட ஃப்ளோலையே நம்ம வந்து ட்ராவல் ஆகிறதுனால அது வந்து நம்மளை புஷ் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் கரண்டோட ஸ்பீடு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீடுன்னு டைம் தான், ஆனால் இந்த ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமாக டவுன் ஸ்ட்ரீமாக அப்படிங்கிறத பொறுத்து ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதில் நம்மளுக்கு போட்டில் வருது. ஸோ இதை நம்ம டிஃப்ரெண்ட் சம் சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். பட் ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக PYQ சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஓகே, திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2016, ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஏ டெய்லி ட்ரெயின் இஸ் டு பி இன்ட்ரடியூஸ். டெய்லி ட்ரெயின் அப்படின்னா டெய்லியும் காலையில் கிளம்புற ட்ரெயின் தான் டெய்லி ட்ரெயின். பிட்வீன் ஸ்டேஷன் A அண்ட் ஸ்டேஷன் B. இங்கே ஸ்டேஷன் A இருக்குது, இங்கே ஸ்டேஷன் B இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈச் அட் 6 AM. ஸோ காலையில் 6 மணிக்கு இங்கேருந்து ட்ரெயின் டெய்லியும் கிளம்பணும், ஓகேவா? த ஜேர்னி இஸ் டு பி கம்ப்ளீட்டட் 42 hours. ஸோ இங்கேருந்துங்க போகுதுன்னா ஒரு 42 hours ஆகும். இங்கேருந்து சேம் டைமில் இது இங்கே வந்துடும் 42 hours. ஸோ 42 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸ்னால் 1 டே, ரிமைனிங் ஓவர் 80 hours, ஓகேவா? ஸோ ஒரு 1.25 நாள்னு வச்சுக்கலாமா? எஸ், 1.25 நாள். ஸோ வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் ட்ரெயின் நீடட் இன் ஆர்டர் டு மெயின்டைன் தி ஷட்டில் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே காலையிலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பணும், இங்கே ஒரு ட்ரெயின் கிளம்பணும், இப்போ 2 ட்ரெயின் வேணும். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த இது இங்கே முக்கால்வாசி வந்த உடனே 1 டே 1.25 நாள் வேணும். 1 டேக்கு வந்து இது இங்கே இருக்கும், இது வந்து இங்கே இருக்கும், ஆனால் ரீச் ஆகிருக்காது. அப்போ காலையில் இன்னொரு ட்ரெயின் இங்கே இருக்கணும், இங்கேருந்து கிளம்புறதுக்கு இன்னொரு ட்ரெயின் இருக்கணும். ஸோ இது கிளம்பும்போது இது இங்கே ரீச் ஆகிருக்குமா? எஸ். இது மறுபடியும் இந்த ட்ரெயினையே ரிவர்ஸ் விட்டலாம், இந்த ட்ரெயினையே ரிவர்ஸ் விட்டலாம். ஸோ மொதல் நாளுக்கு ஒரு 2 ட்ரெயின், 2 நாள் 2 ட்ரெயின், மொத்தம் 4 ட்ரெயின்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக டெய்லி காலையில் 6 மணிக்கு நம்ம ட்ரெயின் விட்டுடலாம். ஸோ ஆன்சர் C, 4 ட்ரெயின். ஸோ மோஸ்ட்லி UPSC கேட்குறது லாஜிக் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் ஒன் ஆஃப் தி கொஸ்டின் தான் இது, ஓகேவா? ஸோ 2017 ஸோ இயர்லி ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் கேள்வி கேட்கல. ஏ ஃப்ரைட் ட்ரெயின் லெஃப்ட் டெல்லி ஃபார் மும்பை அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 40. ஸோ இங்கே வந்து டெல்லி, இங்கே வந்து என்ன இருக்குது, மும்பை. ஸோ இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, 40 km/h. ஸோ 2 hours later an express train left Delhi for Mumbai. ஸோ 2 மணி நேரம் கழித்து இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் கிளம்புது 2 hours later, ஓகேவா? 2 hours later another train 60 km/h, ஓகேவா? ஸோ how far from Delhi would the express train meet freight train? ஓகே. ஸோ இது எப்போ இந்த ட்ரெயினை, இது வந்து லோக்கல் ட்ரெயின், இது வந்து எது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வச்சுக்கலாம், இது வந்து ஃப்ரைட்டு,
ஓகேவா. இது வந்து எக்ஸ்பிரஸாக ஸ்பீடாக போகும், அதனால் ஸ்பீடு வச்சுக்கலாம். ஓகேவா. அப்படின்னு இல்லை, சம்பளாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சும்மா இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது. சரி, இப்போது இந்த சம் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று என்னதாப்பா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ இதில் கேட்டிருக்கிறது ஹவு ஃபார் ஃப்ரம் டெல்லி, அதாவது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் தூரம் இருக்கும்போது இது வந்து இதை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். பட் இந்த 2 hours லேட்டர் while எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் இஸ் ஜேர்னி. ஸோ ஃப்ரைட் வந்து எவ்வளோ போயிருக்கும், பர் ஹவர் 40 அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு 80 கிலோமீட்டர் போயிருக்கும், 80 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கும். ஸோ இனிஷியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் while தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் 80, ஸ்பீடு இது சேம் டைரக்ஷனுங்கிறனால 60 - 40 போட்டுக்கலாம் இன்டு டைம். ஓகேவா, அதாவது எப்போ மீட் ஆகுங்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ 80 இங்கே வந்து 20 கிடைக்கிறோம் இன்டு டைம். ஸோ இங்கே என்னது 4 hours வருது. ஸோ 4 ஹவர்ஸில் எனக்கு வந்து மீட் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. சரி, இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி 4 hours. ஸோ 60 × 4 இது வந்து என்னது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, இது வந்து ஹவரில் இருக்குது, 2 கட்டாயிரம். எனக்கு 240 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 240 கிலோமீட்டர். சார் ஏன் எக்ஸ்பிரஸ் இதோட ஸ்பீட் எடுத்தீங்க, ஃப்ரைட்டோட ஸ்பீட் எடுத்தேன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 × 4 = 160 ப்ளஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ் ஒரு 80, 240 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து 17 கேட்டது. திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2018. இதுவும் ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின் தான். 2 persons A and B ஆர் ரன்னிங் ஆன் ஏ சர்க்குலர் ட்ராக். ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஓடிட்டுருக்காங்க. ஓகேவா, இது சர்க்குலர் இல்லையோ, சரி நம்ம சர்க்குலராக போட்டுவோமா, இருங்க. இது சர்க்கிள். ஓகேவா, சரி. ஸோ ஓடிட்டுருக்காங்க அட் ஸ்டார்ட். ஓகே, அட் தி ஸ்டார்ட். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம சும்மா அப்படி பிடிச்சி வச்சுப்போம். ஓகே, B is ahead of A and their position makes angle 30 degree. ஸோ 30 degree இங்கே வந்து A இருக்காங்க, இதில் வச்சுக்கலாமா, இது ஒரு 30 degree வச்சுக்கலாம். இங்கே வந்து யார் இருக்காங்க, B இருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். when A reaches the point diametrically, அதாவது diametricalனா இங்கே இருக்க A இங்கே வரணும், சரியா. ஸோ ஆப்போசிட் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் he meets B. இங்கே வந்து B மீட் பண்ணுறாங்க, ஏயும் பியும் மீட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் A and B if they are running uniform speed. ஓகே, ஸோ நம்ம வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரைட்டா. ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்க்கும்போது அதையும் இதே மிக்ஸ் பண்ணி வரக்கூடியது நிறைய இடத்துல வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ரேஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஏ வந்து 100 மீட்ரு ஓடுறாங்க, 200 மீட்ரு ஓடுறாங்க. அப்போ பி வந்து இவ்வளோ ஓடுறாங்க, ஹெட் ஸ்டாக் கொடுக்குறாங்க, ஹெட் ஸ்டைல் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களோட ரேஷியோ என்ன, இந்த மாதிரி ஒரு சில சம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 1-2 சம் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இதில் சர்க்குலர் ட்ராக் சிம்பிள், எனக்கு லென்த் எதுவுமே கொடுக்கல, நான் ஜஸ்ட்டு 360 டிகிரியை 360 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஏ இங்கேருந்து இங்கே சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஓடி இருப்பார், ஒரு 180 ஓடி இருப்பாரா. பி இங்கே தான் இருக்காங்க, ஆல்ரெடி 30 முடிஞ்சு போச்சு. அப்போ ரிமைனிங் 150 இருக்குமா. ஓகே, இது என்ன ரேஷியோவில் இருக்குது, 0 0 I3 15 R3 18 6:5 எனக்கு இருக்காங்க. ஏ அண்ட் பியோட ஸ்பீட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஏ 6 மீட்ரு போனால் பி வந்து 5 மீட்ரு போகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிம்பிளான கொஸ்டின். ஓகே, ஸோ அனதர் ஒரு கொஸ்டின். ஸோ 2018 கேட்டிருக்காங்க, பேசிக் கொஸ்டின். ஏ ட்ரெயின் 200 மீட்டர் லாங், ட்ரெயினோட லென்த் இருக்குது, ஸ்பீடு 40 km/h. How many seconds will it cross a man nearing the railway station line? ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பதில் ஒருத்தர் இருக்கார், அவரை இந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்டாண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேனுக்கு வந்து ஸ்பீடு கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்களா என்ன, இல்லை டைம் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் இதில் என்னவாக இருக்கும், ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸு. அப்போ 200 மீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீடு என்ன 40 km/h. ஓகேவா. ஸோ செகண்ட்ஸில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதை நான் 5/18 போட்டு
மீட்ரு பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு டைம். ஓகேவா? ஃபைன். ஸோ 0 0 5 4 20, இங்கே 20 போயிடுச்சு, இந்த 18 அங்கே போயிடும். அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு 18 செகண்ட்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ பேசிக்ஸ் வச்சு கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? 2018 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து 2020 கேட்டது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? எ மேன் டேக்ஸ் ஆஃப் டைம் இன் ரோயிங் எ சர்டன் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் தேன் அப் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் கரண்ட். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி இருக்குது. இது வந்து டவுன் ஸ்ட்ரீமு நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து அப் ஸ்ட்ரீமு. ஸோ அப் ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு தான் நம்ம டைம் அதிகமாகும், ஏன்னா ஸ்பீடு வந்து எதிர்த்து போகிறோம். ரைட்டாக? போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்டோட ஸ்பீடு தான் அப் ஸ்ட்ரீமு. இது டவுன் ஸ்ட்ரீம் சொன்னால் போட்டோட ஸ்பீடு ப்ளஸ்ஸு கரண்டோட ஸ்பீடு. ரைட்டா? ஸோ ஹாஃப் டைம் ரோயிங் சர்டன் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் தென் அப் ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா இதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து டைம். ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம், அது தெரியும், அது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரே ஒரு பேசிக் என்ன அப்படின்னா டைம் ரேஷியோ இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ரேஷியோ. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைம் சொல்லும்போது ஸ்பீடு ஈக்குவல் டு 1/டைம்னு சொன்னோம்ல. ஸோ அதுதான் இது. ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இப்படி நான் எடுத்துகிறேன் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 2 hours ஆகுது. டவுன் ஸ்ட்ரீமுக்கு 1 ஆகுது. இது வந்து என்னது? டைம் ரேஷியோ. இதுவே ஸ்பீட் ரேஷியோ கேட்டால் இது 1:2 மாறிடுமா? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி, இப்போ வந்து டைம் ரேஷியோ ஸ்பீட் ரேஷியோ நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீம் என்ன சொல்லியிருந்தோம்? பிஎஸ் மைனஸ் சிஎஸ். டவுன் ஸ்ட்ரீமு பிஎஸ் ப்ளஸ் சிஎஸ். என்ன கொடுத்துருக்காங்க? 1/2. ஸோ இதை பெருக்கலாமா? 2bs minus 2 current is equal to bs minus cs இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன கிடைக்கும்? இது இங்கே வரும்போது பிஎஸ்ஸாக மாறிடும், அங்கே வந்து 3cs மாறிடும். ஸோ பிஎஸ் பை சிஎஸ் ஈக்குவல் டு 3/1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ போட்டோட ஸ்பீடு 3, கரண்டோட ஸ்பீடு 1. ஆன்சர் 3:1 ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது 2020 கேட்ட கொஸ்டின். So this question asked in 2021. A person X from place A, another person Y from place B set out at the same time to walk towards each other. ஸோ 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இதை வந்து ஏ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது பி ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ த பிளேசஸ் ஆர் செப்பரேட்டட் பை a distance 15 km. ஸோ இங்கேருந்து இங்கே 15 km இருக்குது. எக்ஸ் வாக் அட் த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 1.5 km. 1.5 km per hourல வாக் பண்ணுறாரு. ஒய் வாக் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 1 km per hour ஃபஸ்ட் ஹவர். அடுத்து 1.25, அடுத்து 1.50, அடுத்து 1. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதை தான் சம்பளம் சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஹவர் ஸோ ஆன். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தே டேக் 5 hours டு மீட், தே மீட் மிட்வே பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ இது கரெக்டாக இல்லையான்னு பார்க்கணும். இதுக்கு பெருசாக உங்களுக்கு ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. சரியா? ஜஸ்ட்டு இப்போ 1 hour ஆச்சுன்னா இது 1 2 3 4 5 இந்த மாதிரி வச்சுக்கலாம். 5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து இவங்க, இது வந்து அவங்க. கொஞ்சம் அழகாக வரைஞ்சிக்கலாமா? இருங்க. ஸோ டேட்டா எவ்வளோ தான்? ஸோ 1 hour 2 hour 3 hour 4 hour 5 hour. ஸோ எக்ஸு, இது வந்து ஒய் வச்சுக்கலாம். சும்மா டேபிளே போட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 1.5 1.5 1.5 1.5 1.5, இவங்க 1 1.25 1.5 1.75 2 இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 ஹவர்ஸில் மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையானு பார்ப்போம். இவங்க 1 2 3 4 5 7 7.5 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருப்பாங்க. இவங்க 1 2 3 4 5 6
7 இவங்களும் 7.5 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க 7.5 வந்திருக்காங்க, இவனும் 7.5 வந்திருக்காங்க. டோட்டலாக என்ன ஆயிடுச்சு 15 ஆகிடுச்சு. அப்போ 15 கிலோமீட்டர் தான். ஸோ 5 ஹவர்ஸில் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது கரெக்டு. அண்ட் தே மீட் அட் த மிட்வே. ஆமாம், இவங்களும் 7.5 இவங்களும் 7.5 பெர்ஃபெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் 1 and 2 கரெக்ட். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே அப்ளிகேஷன் ஓரியன்டடாக மட்டும்தான் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் 2022 கேட்ட கொஸ்டின். A man starts from his home 14:30 hours. ஸோ 14:30 ஹவர்ஸ்க்கு வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ ஹோம் வேறு வில்லேஜ் வேறு தனித்தனியாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வில்லேஜுக்கு போகிறாரு. அரைவிங் தேர் when the village clock indicate 15:15. ஸோ வில்லேஜ் கிளாக்கில் 15:15 ஆகுது. ஸோ இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ வீட்டில் டைம் தெரியாது, பட் அங்கே வந்து போயிருக்கார். இங்கேருந்து இங்கே போயிட்டார். அடுத்து அங்கே வந்து ஒரு 25 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. 25 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து அங்கேருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. 1.25 டைம்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரூட். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸ்பீட் ட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது டைம் வந்து 16 ஹவர்ஸ். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீட்டில் இல்லைனா இந்த வில்லேஜில் கிளாக் ஏதோ தப்பு. ஓகேவா? ஆஸ் கம்பேர்ட் டு தி கிளாக் அட் ஹோம் தி வில்லேஜ் கிளாக் இஸ். ஸோ பாருங்கள், இது பியூர்லி அப்ளிகேஷன். ஓகேவா? நம்ம வந்து யோசிச்சு போடக்கூடியது. ஓகே. ஸோ வீட்டில் உள்ள கிளாக் வந்து ஸ்பீடாக இருக்கா, வில்லேஜ் கிளாக் ஸ்பீடாக இருக்கா? ஆஸ் கம்பேர்ட் டு த கிளாக் அட் ஹோம் த வில்லேஜ் கிளாக் 10 minutes ஸ்லோ, 5 minutes ஸ்லோ, 10 minutes ஃபாஸ்ட், 5 minutes ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். பட் ஸ்டில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போது மொத்த ட்ராவல் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஸோ 16ல் 14.30 போச்சுன்னா 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சும்மா டைமில் பார்த்தா 3/2 ஹவர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 1.5 மணி நேரம் தான், 3/2 ஹவர்ஸ். இதில் 25 மினிட்ஸ் ரெஸ்ட்டு வேறு. ஓகேவா? ஸோ 3/2 ஹவர்ஸில் 25 மினிட்ஸ் அதை 60 போட்டு ஹவராக மாற்றிடலாம். ஸோ இதை கட் பண்ணால் 5:25 5:25 4:5 2:10 12. ஓகேவா? ஸோ அங்கே 6 போட்டுக்கலாம். 6 இங்கேயும் 6, அப்போ 18. ஸோ 18 - 5/12 வரும். ஸோ 13/12 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த பிரேக் டைம் போக, இந்த 25 நிமிஷம் பிரேக் இருந்தாங்க இல்லையா, அது போக இங்கே வந்தது அங்கே போனது, அதாவது அப்பு டவுனு, இந்த இதுக்கு எடுத்த டைம் வந்து டோட்டல் டைம் தெரிஞ்சு போச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் தெரியாது, ஸ்பீடும் தெரியாது. ஆனால் டிஸ்டன்ஸ் ஒய் இருந்தப்போ ஸ்பீடு எக்ஸு, டிஸ்டன்ஸ் 1.25 ஒய் இருந்தப்போ ஸ்பீடு வந்து 2x. ஸோ டோட்டல் டைம் 13/12. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு டைம் தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. நம்ம இதை தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இதில் என்ன ஆகுது? இங்கே 2 இருக்கா, அப்போ இங்கே 2 போடுவோம். மேலே இங்கே பெருக்கிருக்கேன். இதை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு 3.25 ஒய் பை 2x. இதை மறுபடியும் டபுள் பண்ணி இது பண்ணிங்கன்னா, ஸோ 13/12 ஈக்குவல் டு டபுள் பண்ணால் 6.5/4 வரும். மறுபடியும் டபுள் பண்ணால் 13/8 வரும். ஸோ 13/8 y/x அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 13 கட் ஆயிரும். ஸோ y/x ஈக்குவல் டு 2 8 3 12 2/3. ஓகே, y/x ஈக்குவல் டு 2/3. இட் இஸ் நத்திங் பட் இன்டு 60 போட்டோம் அப்படின்னா 20 வரும். ஆன்சர் 40 மினிட்ஸ். அதாவது இது டிஸ்டன்ஸு, இது ஸ்பீடு. கரெக்டாக? அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு 40 மினிட்ஸ். ஸோ இந்த 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கேருந்து இங்கே வந்த தூரம். 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது அப்பு, இங்கேருந்து இங்கே வந்த தூரம். கரெக்டாக? அப்போ 14:30க்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் போட்டிங்கன்னா 50, 14:10க்கு நீங்கள் வந்திருக்கணும். ஆனால் அங்கே டைம் கொடுத்தது என்னது? சரி, 15:10க்கு வந்திருக்கணும். இங்கே டைம் வந்து 15:15 இருக்குது.
ஸோ வில்லேஜ் ஹவர்ஸ் வந்து 5 minutes ஃபாஸ்ட். ஏன்னா 15:10 கட்ட வேண்டியதில் 15:15 காட்டுது, 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால ஆன்சர் டி. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். பட் இது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வச்சு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன், சரியா? ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ரொசீஜர். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ்லேருந்து கூட செக் பண்ணி பார்க்கலாம், அப்படி கூட சால்வ் பண்ணலாம். ஸோ 22ல் இந்த மாதிரி வந்துச்சு, அதுக்கடுத்து வரல, சரியா? ஸோ யூபிஎஸ்சி 2023 அண்ட் 24ல் வந்து டைம் அண்டு ஸ்பீடு இந்த இதில் வந்து டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் வரல. பட் ஸ்டில் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிவைக்யூவில் தான் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு வச்சு கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் டைம் டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாமே என்ன தான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலகிராம் ஃபோரமில் வந்து ஐயப்பன் சார் ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ செஷன் 19 என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாக் அண்ட் கேலண்டர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாக் ஒரு செஷனும் கேலண்டர் ஒரு செஷனும் போடுற மாதிரி பார்ட் 1 பார்ட்லாம் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.